Hi friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டெக்லாவில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும்னா எடிட் போயிட்டு மெஷர் போயிட்டு இங்கே டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எஃப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்டு தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் இல்லை. மெஷர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல் மெனு போய்க்கலாம். ஃபைல் மெனுவில் செட்டிங்ஸில் கீபோர்ட் ஷார்ட்கட் இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணலாம். இங்கே இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நான் இங்கேருந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே கிடைக்கிது மெஷர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இதை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நான் வந்து ஷார்ட்கட் அசைன் பண்ணுறதுக்கு இங்கே என்டர் ஷார்ட்கட் இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து ஹெச்னு கொடுக்குறேன். ஓகே, ஹெச்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் இந்த ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஹெச் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ஹெச்சும் இருக்குது. ஆல்ட் ஹெச். ஸோ ஆல்ட் ஹெச்சுக்கு நமக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. ஸோ இதனால் நம்ம ஆல்ட் ஹெச் இந்த கீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, கிளியர் கொடுத்துருங்க. ஸோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ஷார்ட்கட் ஆல்ட் ஹெச் இந்த கீ ரெண்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அசைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹெச். ஸோ ஷார்ட்கட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டு செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து மெஷர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீட்ரா வியூ கொடுப்போம். ஸோ இதுக்கும் நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனு, செட்டிங்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட். ஸோ இங்கே வந்துட்டு ரீட்ரா அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ ரீட்ரா கரண்ட் வியூ. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ஷார்ட்கட். ஸோ இப்போ நான் ஆர் கொடுக்குறேன். ஸோ ஆர் வந்துட்டு ரிலேட்டிவ் லொக்கேஷன் ஏற்கனவே இந்த ஷார்ட்கட் இருக்குது. இதனால் எனக்கு கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ இதுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் இதை கிளியர் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர் ஷார்ட்கட். இப்போ நான் வந்துட்டு ஆல்ட் ஆர் கொடுக்குறேன். ஸோ ஆல்ட் ஆர் வந்து எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. இதை வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரீட்ரா வியூ நம்ம கொடுக்கறதுக்கு ஆல்ட் ஆர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீட்ரா வியூ கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ டைமென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு எஃப் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ரீட்ரா வியூ பண்ணுறதுக்கு ஆல்ட் ஆர். ஸோ இப்போ ரீட்ரா வியூ ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஆப்ஷனுக்கு நமக்கு வேணுமோ அது எல்லாத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே விண்டோஸ் போயிட்டு இப்போ 3 வியூஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது மூணுமே நான் பேரலாக பார்க்கணும் அப்படின்னா விண்டோஸ் பிக் பண்ணிட்டு டெய்ல் வெர்டிக்கல் பிக் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனு, செட்டிங்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட். ஸோ இதில் வந்துட்டு டெய்ல் வெர்டிக்கல் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ டெய்ல் வெர்டிக்கல். ஸோ டெய்ல் விண்டோஸ் வெர்டிக்கலி என்டர் ஷார்ட்கட். இதில் நான் வந்துட்டு 2 கீ காம்பினேஷன் கொடுக்க போகிறேன். டிவி. ஸோ டி ப்ளஸ் வி இல்லை டிவி. டிவி நம்ம அட்ஜசண்ட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் கீபோர்டில். ஸோ டிவி கொடுத்துட்டு அசைன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு டெய்ல் வெர்டிக்கலுக்கு வந்துட்டு நமக்கு இந்த ஷார்ட்கட் அசைன் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து செக் பண்ணிடலாம். டி. இப்போ டி ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் டி வாஸ் ப்ரெஸ்டு வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் கீ. இப்போ நம்ம வி ப்ரெஸ் பண்ணிட்டேன். டெய்ல் வெர்டிக்கல் வந்துட்டு ஷார்ட்கட் வந்து அசைன் ஆயிடும்.
ஓகே, ஸோ இதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல், செட்டிங்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட். இப்போ ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம பிக் பண்ணோம்னா டிஃபால்ட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்க்கு ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம அசைன் பண்ண வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகிடும். நம்ம அசைன் பண்ண ஷார்ட்கட்ஸ்லாம் கிளியர் ஆகிட்டு டிஃபால்ட்டாக இருந்ததுக்கு இது வந்துடும். ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் வில் மூவ் ஆல் தி சேஞ்சஸ் டு யுவர் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஓகே, இப்போ இது வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தோம்னா எக்ஸ்எம்எல் ஃபைலாக வந்துட்டு சேவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட், இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைலை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா அது வந்துட்டு இம்போர்ட் ஆகிரும். ஸோ இது வந்து எந்த மாடலுக்கு வேணாலும் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.